ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சைல்ட் வெர்சஸ் அடல்ட் லாங்குவேஜ் லேர்னிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஒரு சைல்டாக நம்ம சின்ன வயசுலேயே கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அடல்ட்டாக இருக்கும்போது கற்றுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் தென் நான் இன்னைக்கு வந்து ஒரு அடல்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்னால், அவங்கக்கிட்ட வந்து நிறைய மென்டல் ஃபாக், நிறைய வந்து திங்ஸ், அடல்ட்ரி திங்ஸ் லைக் அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வீட்டோட ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நிறைய விஷயம் இருக்கிறத தாண்டி, அஸ் அ பர்சனா இப்போ நம்ம ஒருத்தர் வந்து இன்னொரு அடல்ட் நம்ம டீச் பண்ணும்போது, அவங்க வந்து உண்மையிலே நம்ம ஸ்டாண்டர்டா சொல்லி தரோமா? இது நம்ம உண்மையிலே கத்துக்கணுமா? அ நம்ம இங்கிலீஷ் பேசுறது இருக்குல்ல, பேசுறதுக்கும் கிராமருக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லையா? இத நம்ம பண்ணியே ஆகணுமான்னு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இட்ஸ் மேக்கிங் தெம் டூ நாட் லேர்ன் இங்கிலீஷ். அது வந்து இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் இதே சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா, தே தே ஹேவ் டு டூ தட். அவங்களுக்கு அது ஒரே ஒர்க்கு படிக்கிறது மட்டும் தான். எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டேஷன் ஆஃப் ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். ஸோ இது வந்து கன்டினியூஸா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் அ சைல்டு வந்து அத பண்ணிட்டே இருப்பாங்க, சின்ன பசங்க. பட் தென் அடல்ட்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ மெனி திங்ஸ் டு டூ இன் லைஃப் அப்படின்றபோது, நம்மளால வந்து இந்த எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ வந்து ஃபாலோ பண்ண முடியல. இட்ஸ் மேக்ஸ் தெம் லேக் இன் லேர்னிங் லாங்குவேஜ். தேங்க் யூ.